ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரேஷன் கடையில் உள்ள கொண்டைக்கடலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நாம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1.5 கப்பு கொண்டைக்கடலையை 4 மணிக்கூர் அல்லது ஒரு ராத்திரி முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். இனி இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். கொண்டைக்கடலையில அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க. குறிப்பா கருப்பு கொண்டைக்கடலையில நிறையவே சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த கொண்டைக்கடலை எல்லாமே நம்ம மிக்சி ஜார்ல போட்டுட்டு 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. நீங்க பச்சை மிளகாயை அரைக்கணும்னு இல்லைங்க, நறுக்கி கூட போடலாம். ஆனால் நறுக்கி போடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய் கடிபட்டுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க சாப்பிடாம போயிடுவாங்க. அதனால அரைச்சி போட்டோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே நம்ம வாசனைக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முதல்லயே எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே கொஞ்சம் ஈவனாக அரைப்பட்டுருங்க. இனி நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு போல அரைச்சிட வேண்டாம். மாவு போல அரைக்காம இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நாம இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். இனி இந்த பெரிய வெங்காயத்து கூட நாம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாங்க. கொண்டைக்கடலையும் வெங்காயத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நாம ஏற்கனவே பச்சை மிளகாய் கொண்டைக்கடலை கூட சேர்த்து அரைச்சிருக்கோம். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்க இது கூட நறுக்கி கூட போட்டுக்கலாம். கொண்டைக்கடலையில வாயு உருவாகாம இருக்க கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இனி இதுக்கு கூட உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உள்ளி ஒரு பக்கமா கொண்டைக்கடலை ஒரு பக்கமா எல்லாம் சேராம இருந்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க இதை தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் ஷேப் வேணா பால் ஷேப்ல எடுத்துக்கோங்க. இல்ல வடை மாதிரி வேணும்னா வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் பொன்னிறமா சிவக்க வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. குழந்தைங்க நிச்சயமா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துக்கள் முழுமையா அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமா மிக மிக குறைவான அளவுல தான் எண்ணெய் கூட தேவைப்படுங்க. இந்த வடையை நீங்க ரொம்பவே சுலபமா கூட செஞ்சிடலாங்க. ஸ்நாக்ஸ் செய்யவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டா கூட இருக்குங்க. பாருங்க, இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன். உள்ள ரொம்பவே சூப்பரா வெந்தும் இருக்குங்க. இப்போ நாம சூப்பரா ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இனி இதில் உள்ள சத்துக்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொண்டைக்கடலையில் மேங்கனீஸு, தயமின், பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, புரோட்டீன், இரும்பு சத்து அப்படிங்கிற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. கொண்டைக்கடலையில் உள்ள நன்மைகள் என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலை தருது. மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குதுங்க. தண்ணியில ஊற வச்சு தொடர்ந்து இந்த கொண்டைக்கடலையை சாப்பிட்டு வந்தா ஆண்மை அதிகரிக்கும். இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் கே உடல் எலும்புகளுக்கு வலிமையை தருது. விட்டமின் B9 மற்றும் போலோட் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. இதுல இருக்கக்கூடிய போலோட் கருப்பை குழாயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட தடுக்குது. போலிக் அமிலம் கருவுற்ற பெண்களோட கரு வளர்ச்சிக்கு உதவுது. இந்த கொண்டைக்கடலை குறைந்த அளவு சர்க்கரையை கொண்டிருக்கிறனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கு. இந்த கொண்டைக்கடலையை அரைச்சி பால்ல கலந்து குடிச்சோம் அப்படின்னா சீதக்கழிச்சல் கூட குணமாயிருங்க. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்குது. அடிக்கடி நம்ம கொண்டைக்கடலையை உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயத்தை பாதுகாத்து மாரடைப்பு கூட ஏற்படாம தடுக்குதுங்க. ஹார்மோன் ஏற்றத்தாழ்வை தடுக்குது. இதனால் மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றத்தை கூட சரிப்படுத்துதுங்க. மார்பக புற்றுநோய் கூட ஏற்படாம இந்த கொண்டைக்கடலை தடுக்குது. எந்த சத்தான உணவுப் பொருளா இருந்தா கூட நம்ம அதை அளவுக்கு மீறி எடுக்கும்போது அது நமக்கு தீமையை தருதுங்க. அதே மாதிரி தான் இந்த கொண்டைக்கடலையும் நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது தீமை தரும். என்னென்ன தீமை தரும் அப்படின்னு பார்க்கலாம். வாதம், மூலம், வாயு இந்த நோயுடையவர்கள் எல்லாமே கொண்டைக்கடலையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
கொண்டை கடலையை நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா இது வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும், வாந்திய கூட ஏற்படுத்துங்க. மற்றும் வயிறு மந்தமா இருக்கக்கூடியது, பசியின்மை, சில டைம்ல மலச்சிக்கலை கூட இது ஏற்படுத்திடும். அதனால எவ்வளவு சத்தான உணவுப் பொருட்களா இருந்தா கூட அளவோட சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க.